நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இங்கே பூ மிதிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சிவனாண்டியோட ஆள்கள் இருக்காங்களா, அவங்களுமே வந்துட்டு தண்ணியெல்லாம் மாற்றி வச்சிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு இங்கே இருந்தால் பிளானெல்லாம் சொதப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியை வந்துட்டு சிவனாண்டியோட சித்தப்பா தூக்கிடுவாள்ல, அப்போ வந்துட்டு கார்த்தி அங்கே காப்பாற்றுறதுக்காக போயிடுறாங்க. வீட்டில் வந்துட்டு மீனாட்சி பதட்டமாக இருக்காங்க. கடவுளை எதுவும் ஆகாமல் மைதிலியை எப்படியே திருப்பி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு கார்த்தி வேகமாக வந்துட்டு ட்ரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சிவனாண்டி சொல்கிறேன், சித்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லாருமே பூமிதி இதில் வந்துட்டு மாட்டிக்கிடுவாங்க. அப்போ எப்படி சித்தி எல்லாருக்கும் மனசுலையும் சந்தேகத்தை விதைக்கிறது அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் நான் இருக்கலடா, இதை சுற்றிலும் 4-5 ஆட்களை நம்ம ஆட்களை நிப்பாட்டி வச்சுருக்கேன். லைட்டாக நம்ம தூண்டி விட்டால் போதும், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க. அதுக்கடுத்து என்ன, இந்த பேத்தியை போனதுக்கப்புறம் இந்த கிளவியும் ஊரை விட்டு போக வேண்டியதான். அதெல்லாம் கவலைப்படாமல் இரு, பிளான் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கடுத்து இந்த இடம் எப்படி ஜெகஜோதியாக எரிய போது பாரு அப்படின்னு சொல்ல, சரிதான் சித்தி, அந்த சாமுண்டீஸ்வரியை என்ன பண்ணாலும் அசைக்க முடியல. அவளுக்கு பலமே அவள் குடும்பம் தான். அப்போ யாருமே இல்லாமல் போயிட்டாங்கன்னா அவள் எப்படி வந்துட்டு ஆடுறா நானும் பார்க்குறேன். இதுக்கடுத்து இந்த ஊரில் எல்லாமே நான் தான் இருக்கணும் சித்தி. இதுக்கு தடையாக இருக்கிறது அவள் ஒருத்தி தான். அவளை மட்டும் ஒழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே என் கையில் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தானடா நான் வந்திருக்கேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கத்தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் அமைதியாரு, என்ன நடக்குன்னு வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி ஒரு வழியாக மைதிலியை வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. அங்கே அந்த ரவுடிங்கிட்ட இருந்து மைதிலி வந்துட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி, நீங்கள் வந்துட்டு அங்கே திருவிழா நடக்கிற இடத்துக்கு போங்க, அது வேற உங்களை காணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட போய் வந்துட்டு ஒப்படைச்சிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி வேகமாக அந்த திருவிழா நடக்கல அந்த இடத்துக்கு தான் வர்ற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு ரேவதி தேட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன இது, கார்த்தி இங்கே தானே நின்னாங்க, ஆளை காணுமே, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்க, பாட்டி வந்துட்டு என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ராஜா இங்கே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆளை காணும் அப்படின்னு சொல்ல, ஏதாவது முக்கியமான வேலையாக போயிருப்பாம்மா, வந்துடுவான், வாங்க நம்ம பூஜைக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு தண்ணி குடத்தை மாற்றுவாங்கல்ல, அந்த தண்ணியே இவங்க தெரியாமல் 4 பேர் கொண்டு வந்து அந்த சாமிக்கு முன்னாடி வந்துட்டு வைக்கிறாங்க. பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ வந்துட்டு பாட்டி வேண்டுறாங்க, கடவுளே என் பேத்திங்க இப்போ தான் முதல் முறையாக என் ஊருக்கு வந்துட்டு என் பூமிதியெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வலியும் இல்லாமல் நீ தான் தாய் இந்த சடங்கு எப்படியாவது நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு உங்கள் பேத்திங்க எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல 3 பேர் வரிசையாக வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் பாண்டியம்மாளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சித்தி இன்னும் நடக்க போகிறது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சித்தி, அந்த சாமுண்டீஸ்வரி ஒளிஞ்சா அப்படின்னு சொல்ல, பாருடா பாருடு நடக்கிறத நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்க, அங்கிட்டு வந்துட்டு சிவனாண்டியோட சித்தப்பா சொல்கிறாங்க, பாண்டியம்மா அந்த தண்ணி எல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் மாற்றி வச்ச தண்ணி தான், எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க, அதுங்களையும் தண்ணி எடுத்து ரேவதியோட தலையில் வந்துட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடறாங்க. வரிசையாக எல்லா தலையில் வந்துட்டு தண்ணி ஊற்றுறாங்க. அதை பார்த்தது கூட கொஞ்சம் சிவனாண்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி சர்ன்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டுற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அடுத்து இங்கிட்டு ரேவதியை சொல்கிறாங்க, முதல்ல நீ போய் பூ மிதிமா, அதுக்கடுத்து வரிசையாக பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்ல, சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த அனல் மாதிரி போட்டிருக்காங்களா அந்த இதில் வந்துட்டு மிதிக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான், நீ ஒளிஞ்சடி இன்னைக்கு கிளவி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா பாட்டியை பார்த்த மணிக்கே முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு கார்த்தி டக்குன்னு அந்த இடத்துக்கு வர்றாங்க. கார்த்தி அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு டக்குன்னு கார்த்தியை திரும்பி பார்க்குறாங்க. என்னப்பா இது எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு மயிலும் பார்க்குறாங்க. வாப்பா சகல இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கூப்பிட, கார்த்தி வேமா விறுவிறுன்னு பக்கத்தில் வர்றாங்க. இதை பார்த்ததும் சிவனாண்டிக்கு பயம் வந்துடுது. சித்தி நம்ம பிளான் எதுவும் கண்டுபிடிச்சிருப்பானோ, இவன் எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அவளை காப்பாற்றி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு இருப்பான். சரி எப்படியோ இவன் வர்றதுக்குள்ளே இங்கே திருவிழா முடிச்சிடலான்னு பார்த்தா கரெக்ட் டயத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா கார்த்தியை பார்த்து முறைச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்க, கார்த்தி வந்துட்டு சிவனாண்டியை பார்த்து முறைக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.